பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகு வாயில் என்னும் இடத்தில் வைப்பர். அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 3 இறை சொற்றொடர்கள் 2-3. அழகு வாயிலில் அழுகின்ற ஆத்துமா. அன்பிற்கிடையவர்களே, உயிர்த்த ஆண்டவரின் இனிய நாமத்தில் அன்பு வணக்கங்கள். அன்று கன்னிப் பெண்கள் திருவிழா. ஊரில் இருந்த பெண்கள் எல்லாரும் கைகளிலே எரியும் அகல் விளக்குகளை ஏந்திக் கொண்டு கரை புரண்டோடும் ஆற்று வெள்ளத்தில் அதை மிதக்கவிட சென்று கொண்டிருந்தனர். ஆற்றங்கரையிலே ஒரு ஓலை குடிசை. அடுப்போடும் பட்டினி வயிற்றோடும் போராடி கொண்டிருந்த ஒரு ஏழை. அரிசியை பொங்க வைக்க அடுப்பை எரிக்க அவனிடம் நெருப்பு இல்லை. அம்மா, ஒரு விளக்கு தாருங்கள், அடுப்பை பற்ற வைக்க வேண்டும். ஒருத்தி சொன்னால், ஐயா, இது கடவுளுக்கு செலுத்தப்படும் விளக்கு, அதை உம்மிடம் தர முடியாது. இன்னொருத்தி, இது என் கணவருக்காக நேர்ந்தளித்த விளக்கு, உனக்கு தர முடியாது. இன்னும் ஒருத்தி சொன்னால், இந்த விளக்கை உன்னிடம் கொடுத்து விட்டு வெறுங்கையோடு சென்றால் இந்த ஊர் என்னை கேலி செய்யுமே. இலக்கியத்திற்கான நோபல் பரிசை பெற்ற நம் நாட்டு கவி ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய கீதாஞ்சலி புத்தகத்தில் இப்படி எழுதி முடிக்கிறார். ஆயிரம் ஆயிரம் விளக்குகள் ஆற்றிலே அழகாக மிதந்து செல்கின்றன, யாருக்கு என்ன பயன்? அங்கே ஒரு குடிசை இருளில் மூழ்கி கிடக்கின்றதே. ஆலயம் அழகுதான், அரண்மனையும் அழகுதான், அண்ட சராசரங்களையும் ஆளுகின்ற ஆண்டவனும் அழகுதான். ஆனால் வெளியில் சமூகத்தின் ஓரத்தில் விளிம்பில் எளிய மனிதர்கள் பிச்சை எடுத்துக் கொண்டும் அழுது புலம்பிக் கொண்டும் வாழ்க்கையோடு போராடி கொண்டும் இருக்கின்றார்களே. பேதுரு அவரது வலக்கையை பிடித்து தூக்கிவிட்டார். இதை திருத்தூதர் பணிகள் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். வெள்ளியும் பொன்னும் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். தடுமாறும் மானுடத்தை தாங்கி பிடிக்க தூக்கிவிட கரங்கள் நம்மிடம் இல்லையா? கொடுப்பதற்கு உயிர்த்த ஆண்டவர்தான் நம்முடன் இல்லையா?